மரியாதைன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? பாப்போமா? பல பேர் சொல்ற ஒரு பெரிய பொய் என்னன்னா, பார்த்ததும் லவ் வந்துருச்சுன்னு சொல்றதுதான். பார்த்தது வர்றது லவ்வா? இல்லைங்க, அது வெறும் அட்ராக்ஷன். அட்ராக்ட் ஆனதும் ஃபர்ஸ்டா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பேர் வச்சிடுறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட், கிரஷ், லவ், பார்ட்னர், பெட்டர் ஹாஃப், இப்படி பல பேர்கள். ஆனா ஏன் அந்த ரிலேஷன்ஷிப் பாதியிலேயே நம்மளை விட்டு போயிடுது? அட்ராக்ஷன் போயிடுச்சா? நோ, அங்க ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. 100% உண்மையா இருக்க ஆட்கள் இதை தெரிஞ்சுக்காமையே பிரிஞ்சிடுறாங்க. பேலன்ஸ் 10% சிச்சுவேஷனால பிரிஞ்சிடுறாங்க. வார்த்தையில வெளிப்படுத்துற ரெஸ்பெக்ட் பதவிக்காகவும் தேவைக்காகவும் வர்றது. பட் ரியல் ரெஸ்பெக்ட்னா அவங்களோட எமோஷன்ஸை மதிக்கிறது, டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்றது, தேவையை புரிஞ்சுக்கிறது, ரொம்ப முக்கியமா அவங்களுடைய டிக்னிட்டியை தங்களுடைய டிக்னிட்டியா பாக்குறது. இதெல்லாம் ஒருத்தர் மட்டும் கொடுத்தா போதுமான்னு கேட்டா அதுவும் இல்லை. 2 பேரும் இதை ஈக்குவலா கொடுத்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்கும். அது இல்லாட்டி அந்த உறவு பேருக்காக தான் இருக்குமே தவிர அதுல எந்த அர்த்தமும் இருக்காது. ஒரு ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன். இதை உணர்ந்து ரெஸ்பெக்ட் பண்ணலாமே. இந்த கண்டென்ட் உங்களோட கனெக்ட் ஆனா சப்ஸ்கிரைப் டு ஷீ திங்ஸ்.